ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் 1.2ஓட சம்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸோட ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரி அண்ட் டிரான்சிட்டி. அதாவது கீழே ஒரு சம் ஆஃப் ரிலேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் ரிஃப்ளெக்ஸிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எதெல்லாம் சிமெட்ரியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எதெல்லாம் டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதில் ஃபஸ்ட் சப்டிஷன், த ரிலேஷன் ஆர் டிஃபைன் ஆன் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பை m ரிலேட்டட் டு n இஃப் m டிவைட்ஸ் n. ஸோ ரிலேஷன்னு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்டிஷன். இங்கே நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள். அந்த ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களாம், ரெண்டு எலமெண்ட் ரிலேட்டடாக இருக்குது. எப்போ இஃப்னா கிவன், எப்போ m டிவைட்ஸ் n, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ரிலேட்டட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது ரிலேஷனோட ஸ்டேட்மெண்ட். இது இந்த ஸ்டேட்மெண்ட் ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரியாக, டிரான்சிட்டிவான்னு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஆர் இஸ் டிஃபைன்டு பை, அந்த ரிலேஷனை நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். m ரிலேட்டட் டு n, எப்போ நம்ம ரெண்டு எலமெண்ட் ரிலேட்டட்னு சொல்கிறோம் அப்படின்னா இஃப் m டிவைட்ஸ் n. அப்போ m என்ன அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு கொடுத்தாங்க. சரிங்களா? m டிவைட்ஸ் என்ன அர்த்தம், அதாவது அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், n பை mனு அர்த்தம். டிவைட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா 2 டிவைட்ஸ் 4, 2 டிவைட்ஸ் 4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4/2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 8 டிவைட்ஸ் 16 அப்படின்னா 16/8ன்னு அர்த்தம். ஸோ டிவைட்ஸ் அப்படின்னா நீங்கள் மாற்றி எழுதணும். ரைட்டா? இப்போ இதோட மீனிங் என்ன, n/m இதோட மீனிங் என்ன, அதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னா அப்போ n எப்படி இருக்கும், எம்மோட மல்டிப்ளாக தான் இருக்கும். கரெக்டாக? அதாவது 8/4 அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த 8 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 4 2s are 8, 4 × 2/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் கேன் be written as some multiple of k by mனு அர்த்தம். அப்போ தான் mm கேன்சல் ஆகி அது உங்களுக்கு டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது ஒரு ரெண்டு எலமெண்ட் டிவைட்ஸ் அப்படின்னா n/mனு அர்த்தம். ஸோ n கேன் be written as some multiple of km. ரைட்? இல்லைனா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 டிவைட்ஸ் 4 போட்டிருக்கேன், அதாவது 4/2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 4 is a multiple of 2. 8 டிவைட்ஸ் 16 எழுதியிருக்கோம், அதாவது 16 கேன் பி டிவைடட் பை 8. கண்டிப்பாக அது ஒரு 8ஓட மல்டிப்ளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு இது ஸ்டேட்மெண்ட், இன்னும் நம்ம செக்கிங் பண்ணல. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? n/m அப்படின்னா we can write km/mனு அர்த்தம். ஸோ இப்போ இதை நீங்கள் செக் பண்ணுங்கள், ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரியாக, டிரான்சிட்டிவாக. ஸோ அதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கண்டிஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்டுக்கே ரிலேட்டாக இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ், ஏ ரிலேட்டட் டு ஏவாக இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ். ரைட்டா? அதாவது ரெண்டு எலமெண்ட்டுமே சேமாக இருக்கணும், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா ரிலேட்டட், ரிஃப்ளெக்சிவ் ரிலேட்டட். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, நான் ஒரு இன்டிஜர் எடுக்கிறேன், a belongs to z. a/a சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு பாருங்கள். a/a டிவைட் ஆகுமா? ஆகும். 2/2 எழுதிக்கலாம், 4/4 எழுதிக்கலாம், 6/6 எழுதிக்கலாம். ஏன்னா ஏங்கிறது இன்டிஜர் தான் எடுத்துருக்கோம். ஸோ a/a என்ன ஆகும், ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை. அப்போ a ரிலேட்டட் டு a. ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒரு கோட்டா, a/a என்ன அர்த்தம், a டிவைட்ஸ் a. இந்த ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே a ரிலேட்டட் டு a. therefore this r is reflexive. அப்போ கண்டிப்பாக இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அந்த எலமெண்ட்டுக்கே ரிலேட்டட்னா ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக்னா என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கணும் இஃப் ஏ ரிலேட்டட் டு பின்னு எடுத்துக்கணும். நம்ம என்ன ஷோ தட் பண்ணணும்னா பி ரிலேட்டட் டு ஏன்னு ஷோ தட் பண்ணணும். மாற்றி ஷோ தட் பண்ணிங்கன்னா தட் இஸ் சிமெட்ரிக்.
ரைட்டா? அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் சொல்லணும் அப்படின்னா n டிவைட் m இருந்துச்சுன்னா m டிவைட் பை n ஆகும். இது அப்படி ஷோ தட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் சிமெட்ரிக்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நமக்கு எத்தனை எலமெண்ட் வேணும்? 2 எலமெண்ட் வேணும். ஸோ நான் 2 எலமெண்ட் எடுக்கிறேன். எதில் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜரில் எடுக்கிறேன். a, b பிலாங்ஸ் டு z. இப்போ இதை நம்ம முதல்ல இதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை நீங்கள் இம்ப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நாமளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் a டிவைட்ஸ் b, அதாவது b பை ஏன்னு அர்த்தம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். b டிவைட் ஆகுது அப்படின்னா b இஸ் சம் மல்டிபிள் ஆஃப் a. இது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன ஷோ தட் பண்ணோம்? b டிவைட்ஸ் ஏன்னு ஷோ தட் பண்ணோம். இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவைட்ஸ் 4 நம்ம எழுதிக்கலாம். அதாவது 4 2ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியும். பட் 4 டிவைட்ஸ் 2ன்னு நம்ம எழுத முடியாது. 4 டிவைட்ஸ் 2 நீங்கள் போய் வந்துடும் 2/4 வந்துடும். டிவைட் பண்ண முடியும், ஆனால் அது வந்து இன்டிஜராக நமக்கு வராது, பாயிண்டில் வரும். கரெக்டுங்களா? ஸோ a டிவைட்ஸ் பிங்கிறது ஆல் ட்ரூ வந்துச்சு. டெஃபினட்டாக b does not divide a. அதாவது b does not related to a. We cannot write a. a divides b is always true, but b divides a இருக்குமா நம்மளால சொல்லியாது. ஸோ ரிவர்ஸ் கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். நீங்கள் எந்த 2 இன்டிஜர் எடுத்தாலும் உங்களால் மாற்றி போட்டு டிவைட் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து இன்டிஜராக வராது. நம்ம கண்டிஷன் வச்சு தான் அவங்க சொல்லி. ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகேங்களா? அதாவது 3 divides 9, அதாவது 9/3. பட் 9 does not divide 3. அதாவது 3/9 நம்மளால் எழுத முடியாது. எழுதலாம், அது இன்னும் வராது. டஸ் நாட் பை இன்டிஜர். ஸோ இந்த கண்டிஷன் எப்பவுமே என்ன ஒர்க் அவுட் ஆகாது? சிமெட்ரிக் இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைனா இந்த கண்டிஷன் வச்சு நீங்கள் மாற்றி போட்டு பாருங்கள். மேலே a வரும், கீழே k/a வரும். a கேன்சல் ஆயிரும், 1/kன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 1/kங்கிறது இட்ஸ் நாட் இன்டிஜர். ஸோ இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை சிமெட்ரிக். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சிட்டிவாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ட்ரான்சிட்டிவ்னா முதல் என்ன அப்படின்னா அதாவது இஃப் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கண்டிஷன் ஷோ தட் பண்ணிட்டோம், ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக். இப்போ நம்ம சென்சிட்டிவ் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணோம். அந்த ட்ரான்ஸ் என்னன்னு பாருங்கள். இஃப் a to b ரிலேட்டட் இருந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை a ரிலேட்டட் டு c. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். ரைட்டா? இப்போ நமக்கு அந்த ரிலேஷனை எப்படி டிஃபைன் a பிங்கிறது எப்படி டிவைட்ஸ் இருக்கிற டிவைட். ஸோ நம்மளாம் பண்ணிக்கலாம். 3 எலமெண்ட்ஸ் வேணும். ஸோ லெட் a, b, c பிலாங்ஸ் டு z. லெட் a b, அது என்ன அர்த்தம்? a டிவைட்ஸ் பின்னு அர்த்தம். டிவைட்ஸ்னால் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? b/aன்னு எழுதிக்கலாம். ஸோ b இஸ் நத்திங் பட் சம் கைண்ட் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் ஏன்னு அர்த்தம். இதை நம்ம எழுதிக்கலாம். அண்ட் லெட் b ரிலேட்டட் டு c, b ரிலேட்டட் டு c அப்படின்னா அர்த்தம் b டிவைட்ஸ் c. நமக்கு கொடுத்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வரி b டிவைட் c, அது அர்த்தம் c/b அர்த்தம். ஸோ c சம் மல்டிபிள் ஆஃப் b. இந்த k கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம k அசீம் பண்ணிக்கலாம் மல்டிபிள் ஆஃப் b. ரைட்? b நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணி k-ன்னு டிஃபைன் பண்ணிக்கோம். ஸோ k1 × k பை சம் k இஸ் நத்திங் பட் நம்பர் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இது வந்து நம்ம ட்ரூன்னு அசீம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஷோ தட் பண்ணோம்? a to c பாருங்கள். அதாவது a டிவைட் c இருக்கான்னு பாருங்கள். அதாவது c/a சாட்டிஸ்ஃபை இல்லையான்னு பண்ணலாம். நம்ம செக்கிங் பார்க்கலாம். a to c இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். அதாவது a டிவைட்ஸ் c பண்ணுங்கள். a டிவைட்ஸ் c/a1 பாருங்கள். c வந்து மல்டிபிள் a வருதா இல்லையான்னு சிங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம்? அந்த எடுத்துருக்கோம் பாருங்கள். k1 × k × a பை. ஸோ ஆப்வியஸாக இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏவால் டிவைட் ஆகும். டிவைட் ஆகுது அப்படின்னா a டிவைட் c அப்படின்னா a இஸ் ரிலேட்டட் டு c. அப்போ கண்டிப்பாக இது என்ன சேவ் பண்ணுது? ட்ரீ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நீங்கள் இதை நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். நம்மளால் கன்சிடர் பண்ணலாம் பாருங்கள். 2 டிவைட்ஸ் 4, அதாவது a to b. இங்கே 2 எடுத்திருக்கேன், இது 4 எடுத்திருக்கேன். 2 டிவைட்ஸ் b 4/2 சாட்டிஸ்ஃபை. to c 4 டிவைட்ஸ் 8, இங்கே பிங்கிறது 4, c 8. தட் மீன்ஸ் 8/4 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படியா a to c வருதா இல்லையான்னு பாருங்கள். இங்கே a to cங்கிறது 8 2 டிவைட், அதாவது 8/2 டிவைட் ஆகுமா?
அப்போ எந்த நம்பர் நீங்கள் எடுத்தோம் இந்த ரிலேட்டிவ் ரிலேஷன் வந்து நமக்கு என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ், திஸ் ரிலேஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ். அப்போ நீங்கள் பேர்ஸுங்க நீங்கள் எடுங்க அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, ட்ரான்சிட்டிவாகவும் இருக்குது. ஆனால் எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா சிமெட்ரிஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் தான் வரும், இன்டிஜர் உங்களுக்கு வராது. தேங்க்ஸ் ஃபார்